ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமாக எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நமக்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்காக மட்டுமே கடவுள் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற வரவில்லை, எல்லோருக்காகவும் செய்தார். ஆனால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இது நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மலை மீது ஏறி வந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலில் நாம் இணைந்து, உடலால் மட்டும் நம்ம இந்த மலை மீது ஏறி வரவில்லை, உள்ளத்தாலும் ஏறி இருக்கிறோம். ஆண்டவருக்குள் நாம் உயர்ந்து நிற்கிறோம். இதை இந்த பாடல் வழியாக நாம் பாடி வெளிப்படுத்துவோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. பாடுவோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. பாடுவோம். உம்மை நம்பி வாழ்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. கைகளை தட்டி தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே.
உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. பாடுவோம். ஈசாக்கின் தேவனே ஆராதனை, யாக்கோப்பின் தேவனே ஆராதனை, யோசேப்பின் தேவனே ஆராதனை, யாக்கோப்பின் தேவனே ஆராதனை, யோசேப்பின் தேவனே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. எலியாவின் தேவனே ஆராதனை, எலிசாவின் தேவனே ஆராதனை. பாடுவோம். எலியாவின் தேவனே ஆராதனை, எலிசாவின் தேவனே ஆராதனை, தானியேலின் தேவனே ஆராதனை, யோவேலின் தேவனே ஆராதனை, தானியேலின் தேவனே ஆராதனை, யோவேலின் தேவனே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. கைகளை சேர்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை விரித்து துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, பரிசுத்தரே நன்றி. கடவுளை புகழ்ந்து இந்த நேரம் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து போற்றுங்க. இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, படைத்தவரே நன்றி, எங்களை மீட்டவரே நன்றி. இப்படி உங்களுக்கு என்னென்ன மனசுக்குள்ள தோணுதோ அதையெல்லாம் சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இதோ பிள்ளைகளை நன்மைகளால் நிறைத்தீரப்பா. இதோ இந்த நாட்களில் பிள்ளைகள் உம்முடைய திருத்தலத்திற்கு ஓடி வர உதவி செய்தீர் தகப்பனே. மலை மீது ஏறி வந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. பிள்ளைகளுடைய இதயத்தை எல்லாம் பலப்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே. பிள்ளைகளுடைய உடைந்த உள்ளத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறீர் ராஜா. ஆண்டவரே, தீமையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நீர் விடுவிக்கிறீர். இயேசுவின் வல்லமை தீமையிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை மார்பிலை வைத்து கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உன் கவலை என்ன, உன் வேதனை என்ன? மார்த்தா மரியா பேசினார்கள். நீ பேசு மகளே, மகனே நீ பேசு.
உன் இயேசு வேறு எங்கேயும் இல்லை, உன் பக்கத்தில் நிற்கிறார். ஆமென். அவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உன் வேதனை யாருக்கு தெரியும் என்று நினைத்தாயோ, உன் ஆண்டவர் அதை அறிகிறவர். இறந்து 4 நாட்களாய் போன நிலையில் கூட அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க கடவுள் சித்தமாயிருந்தார். இந்த இடத்துல உன் பிரச்சனைகள் கடந்து போயதாக நீ நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாலும் ஆண்டவர் அதை முடிக்க மாட்டார். அவர் மீண்டும் உன் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார், உன்னை மீட்டெடுப்பார், உன்னை எழுப்புவார், உயிரளிப்பார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே, பிள்ளைகள் இந்த மலை மேல் ஏறி வந்த பொழுது அவருடைய இதயத்திலே ஒரு நம்பிக்கை இருந்ததப்பா. இதோ நான் இன்று ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நம்பி வந்தார்கள், விடுதலையை கொடுப்பார் என்று நம்பி வந்தார்கள். அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை இப்பொழுது பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைய அநேக சாட்சிகளை இந்த இடத்திலே நீர் எழுப்ப போவதற்காக நன்றி கூறி, இதோ ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய வேதனை, கவலை, கண்ணீர்களோடு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லோரும் ஒரு முறை ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கு. தயவு செய்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. நம்ம நினைக்கிறது சரியா அப்படிங்கிறத இந்த பைபிளோடு நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கணும். உங்களுக்கு பைபிளோடு ஒப்பீடு செய்ய முடியல அப்படின்னா குருவானவர்கிட்ட வந்து கேட்கணும், இந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா ஃபாதர் அப்படின்னு கேட்கணும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ மக்கள் தீமையினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே பல்வேறு நிலைகளில் அவங்க என்ன செய்கிறாங்க, சிக்குண்டு தவிக்கிறாங்க. பல்வேறு விதமான தவறான காரியத்துக்குள்ளே போய் விழுந்துட்டு அதையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? என் பெயரால் நீ பேய் ஓட்டியிருப்ப, என் பெயரால் வல்ல செயல்கள் செய்திருப்ப, என் பெயரால் நீனு இறைவாக்கு உரைத்திருப்ப. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நெறி கெட்டோரே. பார்த்தீங்களா? நெறி கெட்டோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு ஆண்டவர் பெரிய அதிசயம் செய்கிற, அற்புதம் செய்கிறெல்லாம் அடுத்தது. முதல்ல நீ நெறியோடு வாழணும். அப்போ கடவுளுக்கு முன்னாடி நிற்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளையாக நீ நிற்கணும். அதான் நெறி. குடும்பத்தில் நீங்கள் ஒரு தகப்பனாக நிற்கும் பொழுது தகப்பனுக்குரிய நெறியோடு நிற்கணும், மனைவிக்குரிய நெறியோடு நிற்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளுக்குரிய நெறியோடு நிற்கணும். நெறி அப்படிங்கிறது உங்கள் வாழ்வியல் நடத்தையிலெல்லாம் இருக்க வேண்டிய காரியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்கு வரும்போது மட்டும் அப்படியே பயபக்தியாக வந்து அப்படியே உட்காந்து எந்திரிச்சு போகிறது நெறி இல்லை. ஏதோ மலையை விட்டு இறங்கி இப்போ நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, உங்கள் நெறி என்னங்கிறத அங்கே தான் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறீங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்காரர் வேறு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? யார் இதுன்னு கேட்பீங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, காப்பியெல்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் சொல்கிறாரு, இவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இதுக்கு மேலேயும் புரியலையா? இதுக்கு மேலேயும் கேள்வி கேட்பீங்களா? இதுக்கு மேலே கேள்வி வாய் பேசாது, சொம்பு தான் பேசும். சொம்பால் அடிக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பத்தியா? தேவ பிள்ளைகளே, உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டுட்டு இன்னொருத்தரோட கை பிடிக்கிறாங்க, உங்கள் கம்பெனி அவங்களுடைய அந்த அன்பு உறவில் இன்னொருத்தரை வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்களே, கடவுள் எப்படி ஏற்றுப்பார்? அப்போது கடவுள் சொல்லாத ஒரு நம்பிக்கையை நீ போய் எடுத்து வச்சுக்கிற. கடவுள் சொல்லலை, அதெல்லாம் வேண்டான்னு சொன்னார், நீ சொல்கிற இருக்கட்டும் ஆண்டவர். அப்போ அது கடவுளுக்கு நான் வேண்டான்னு சொல்லி நீ இருக்கட்டும்னு சொன்னீன்னா அது கடவுளுக்கு அது பெருமையா அவமானமா? அவமானம். கடவுள் அவமானப்படுத்தப்படுற இடத்துல இருப்பாரா?
இருக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறோம், நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு உட்காரு, ஆண்டவர் உனக்காய் செயல்பட ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதை தான் இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி தீமையினுடைய அடையாளங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடுது. எது நல்லது தெரியல, எது நல்லது தெரியல. இன்றைக்கி மனுஷங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ வயிற்றுக்குள்ளே போகிறது கூட மாறி போச்சு. உணவுன்னு நினச்சி பிள்ளைங்களுக்கு விஷத்தையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஒரு கடைக்கு போயிருக்கேன், உங்கள் அப்பா அந்த பொடியனை போட்டு அடிக்கிறாரு. தொழில பண்ணுறேன் பொட்டுன்னு போட்டார். நான் சொன்னேன், அடிக்காதீங்க, என்ன அது வேணும்னு கேட்குறான் சார் அப்படின்னு. எது வேணும்னு கேட்குறான் அப்படின்னு. பினாயில் பாட்டில் இருக்குது, அதை கேட்குறான். ப்ரைஸ் எல்லாம் அது பினாயில் பாட்டில்னு தெரியுது, வாங்கி கொடுக்கல. ஆனால் நம்ம பினாயிலை விட கேவலமான பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கி பிள்ளைகள் கொடுத்து தின்னு நல்லா தின்னு சொல்கிறோமே. அது உள்ள அது எப்போ அடைச்சது, அது உள்ள என்னென்ன கெமிக்கல் போட்டிருக்கிறாங்க. ஏன் நான் ஒரு முறுக்கு சுட்டு கொடுக்கலாமே பிள்ளைகளுக்கு, நம்ம ஒரு முறுக்கு சுடலாம், ஒரு கலகலா செய்யலாம். இந்த ஆள் பசிக்கிற நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான் பாரு, எடுபட்டப்ப அப்படி மனசில் திட்டிருப்பாங்க. அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல. பாருங்க, நம்மலாம் வேலை செய்ய மறுக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், விஷத்துக்குரிய உணவை எடுத்து கொடுக்குறோம். ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், ஒரு தம்பதி உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு வயது முதிர்ந்தவர் மனைவியோட. அப்போ இந்த பேச்சு வந்துச்சு, பாருங்கள் சார், இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் இன்றைக்கி இதெல்லாம் போட்டு பாருங்கள், வறுத்து விற்கிறாங்க பாக்கெட்டில் போட்டு, எல்லாம் பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்றாங்க, இதெல்லாம் மறுக்கணும் சார், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவரும் ஆமாங்க, இதெல்லாம் பாருங்கள் புரிய மாட்டேங்குது பாருங்கள், அப்படி இப்படின்னு நல்லா தான் என்னோட பேசிட்டு வந்தார். நான் பேசுகிறதுக்கு இணையாக பேசினார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா கருக்கு முறுக்குன்னு சத்தம். கண்ணை முழிச்சு பார்க்குறேன், அவரு ஒரு பாக்கெட்டை வச்சு தின்னுட்டு உட்காந்துருக்காரு. பாவம், பெரிய ஒரு பசி வந்துருச்சு போல இருக்கு. என்ன செய்வார், பரவாயில்ல. பாருங்கள், இன்றைக்கி அதே மாதிரி ஆன்மாவுக்குள்ளே போகிற அசிங்கங்களை நம்ம தெரியாமலே தின்னுக்கிட்டு இருக்கிறோம். உடம்புல போகிறது கூட ஓரளவுக்கு நமக்கு தெரியுது, ஆனால் ஆன்மாக்குள்ளே போகிறது நமக்கு தெரியல. பிசாசு எதை கெடுக்கிறான்? ஆன்மாவை கெடுக்கிறான். ஆன்மாவை கெடுக்கிறதுனா என்ன? அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருவான். அந்த ஆன்மாவை கொண்டுட்டு போய் அந்த ஆன்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அவன் சில வைரஸை விடுவான் உள்ள. நோய் எப்படி உடம்புக்குள்ளே வருதோ அதே போல் ஆன்மாக்குள்ளே சில வைரஸ் நோய்கள் பரவும். அதைத்தான் தீமோத்தேயு அவருடைய கடிதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1 அப்படியே சொல்கிறார் பாருங்க, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன, அறிந்து கொள். தெரியாமல் உட்காந்துட்டு எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு நீ அங்கே போய் சொல்ல முடியாது. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் இந்த அறிவு கட்ட ஆள்பட்டை கொண்டு வந்து உன்னோட பேச வச்சேன் சொல்லுவார். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அறிவு கட்டவன்னா ஒத்துப்பீங்க. தீமோத்தேயு என்ன சொல்கிறாரு கேளுங்க. பாருங்கள், நாம் என்னுடைய எண்ணத்தை நான் பேசலை, இங்கே என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அதை உங்களுக்கு எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் போய் வீட்டில் படித்து பாருங்கள், உங்களுக்கு இதை விட நல்லா புரியும். நம்ம இதை தொடர்றதில்லை, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. பைபிள் சொல்லுது பாருங்கள், தன்னலம் நாடுவோர். பார்த்தீங்களா, தன்னலம் நாடுவோர். நான் வாழ்ந்தா போதும். பாருங்கள், பண ஆசையுடையோர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. கேட்டால் வேலைக்கு போயிருக்கேன். அவங்களுடைய லாஜிக் என்ன? வயிறே தெய்வம், வயிறே தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு, மானக்கேடே அவர்கள் பெருமை. நீ வீடு மேலே வீடு கட்டியிருப்பாங்க, நல்லா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, ஆனால் உன் பெருமையெல்லாம் என்ன? மானக்கேடு. ஏன்னா அழிய போகுது. பாருங்கள், இந்த இறப்புங்கிற வாசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாசப்படியாக நீங்கள் இறந்து அந்த பக்கம் போயிடும் பிற்பாடு இது எதுவுமே பேசாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் பொண்டாட்டிக்காக ஓடுறேன், என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக ஓடுறேன் சொல்லிக்க வேண்டியதுதான். உன் ஆத்மாவுக்காக ஓடு. உங்கள் மனைவி கணவனுக்காக நான் எல்லாம் செஞ்சேன் சாமி, வீட்டுக்காரர் வருவார் சாமி, பூசிக்கு வர நேரம் இல்லை, அவர் வந்தவொடனே கோதுமை தோசை கேட்பார், அதனால் அவருக்காக கோதுமை தோசை ஊற்றுறதுக்காக உட்காந்துட்டேன். ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கோதுமை தோசை. இந்த சாவுன்ற இறப்புங்கிற ஒரு வாசப்படி இருக்குது பாருங்கள், இதை தாண்டி உங்கள் ஆத்மா அங்கிட்டு போயிட்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையே வேற. நீ இங்கே என்னென்ன சரியாக செஞ்சியோ அது மட்டும்தான் அந்த பக்கம் பேசும். நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த பக்கம் போன பிற்பாடு வீட்டில் வந்து கதவை தட்ட முடியாது.
தட்டலாம். என் வீட்டுக்காரர் என் மேலே அவ்வளோ பாசம், அவர் என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செத்த பிற்பாடு போய் ஏங்க ஏங்க அப்படின்னு தட்டுனா வீட்டுக்காரு, என்னம்மா இப்படி சோறை வடித்து வச்சுட்டு சாப்பிடாம கூட போயிட்டேம்மா, எங்கேயா சோறுக்கு ஆண்டவர் போட்டாரா, வந்து சாப்பிட்டு போ ஒரு வாய் அப்படி சொல்லுவாரா? ஐயையோ ஐயையோ. பிள்ளைங்க என்னப்பா என்னன்னு தெரியலடா, உங்கள் அம்மா சுற்றி சுற்றி வராடா. அடுத்த நாளே சாமியார்ட்ட வந்து நிற்பாங்க, ஃபாதர் இந்த வீட்டை வந்து மந்திரிக்கணும் ஃபாதர் அப்படின்னு. என்ன அர்த்தம்? எங்கள் அம்மா வந்துக்கிட்டே இருக்கு, விரட்டி விடு. அப்போ என்னன்னு சொல்லி உங்களை விரட்டுறாங்க? சொல்லுங்க, பிசாசு, நீ பேய். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், ஆண்களே வீட்டுக்காக உழைச்சேன்னு ஆத்மாவை இழந்துடாதீங்க. உழைங்க, சோம்பேறித்தனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் உங்கள் ஆத்மாவுக்காகவும் நீங்கள் உழைக்கணும். அதான் சொல்ல, பண ஆசை வேண்டாம், அளவோடு வைங்க, திட்டமிடுங்க. இது போதும், பிள்ளைங்க அவங்க உழைக்கட்டும், அவங்க சம்பாதிக்கட்டும். தலைமுறை தாண்டி நான் சேர்த்து வைக்கிறவங்களாம் பார்க்குறோம். நாங்கள் அருவாளுங்கைமா நிற்கிறான், கோட்டு வாசப்படியில் நிற்கிறான், அண்ணனும் தம்பியும் நிற்கிறான். வேதனை தேவையில்லை. கடவுள் படைச்சார், அவனுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கிறார். பசிச்சா அவன் கையை ஊனி கரணம் பாஞ்சி சாப்பிடுவான். நீங்கள் சேர்த்து வச்சு கெடுக்காதீர்கள் பிள்ளைகளை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர். வீம்பு எப்போ பார்த்தாலும் நான் யார் தெரியுமா, என் சாதி தெரியுமா, என் பேதம் தெரியுமா, என்னுடைய கோட்டை தெரியுமா, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே இப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் அழிந்து போவார். இதெல்லாம் வந்து வைரஸ் நோய், அது இன்னொருத்தட்ட இருக்குது, நீ போய் அங்கே போய் சேர்ந்தினா ஒட்டிக்கும். அதனால தான் ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். வீம்பு உடையோர், செருக்கு உடையோர், செருக்கு பழித்துரைப்போர், அடுத்தவங்களை அவமானப்படுத்துகிற. இப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க. என்னம்மா அழுகுறீங்க? புருஷன் பக்கத்தில் நிற்கிறார். பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன்னே சொல்லி திட்டுறாரு ஃபாதர். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. கை கொடுத்தேன், பிரதர் வெரி குட், பிரதர் வெரி குட். அவருக்கு என்ன செஞ்சாரு? நான் சொன்னேன், பிச்சைக்கார குடும்பம்னு தெரிஞ்சு நீ கை வச்சிருக்கிறிய, நீ எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்களேன். அதான் பழித்துரைக்காது. கணவன் மனைவி சேர்ந்தாச்சு, வாழுங்க, நல்லதை சொல்லுங்க. பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா என்ன சொல்கிறது? இன்றைக்கி எந்த பிள்ளையும் 10 பிள்ளைகளில் 9 பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது இல்லை, 8 9 பிள்ளைங்க கீழ்ப்படுகிறதே இல்லை. நம்ம அவங்களே பொண்ணு பார்க்குறாங்க, அவங்களே மாப்பிள்ளை பார்க்குறாங்க. கட்டி வைக்கிறியா இல்லையா? பாய்சன் இருக்குது கையில், குடிச்சிடுவேன், செத்து தொலை விட வேண்டியதான். போ ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் காதலிங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் பெற்றோரை மதிங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, புரிய வைங்க உங்கள் அன்பை. பாருங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர். நன்றியே இல்லை, இங்கிட்ட வாங்கி தின்னுவிட்டு அங்கே போய் நம்ம பேசுகிறோம், என்னத்தை பெருசாக கொடுத்துட்டான்டால். இப்படி பேசுகிறோம், நம்ம தான் பேசுகிறோம். எத்தனை குருக்கள் உங்கள் பங்குக்கு வந்திருப்பாங்க, எத்தனை கன்னியர்கள் பணி செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்த விட்டு போனோன்னே அப்பாடா போய் தொலைஞ்சாந்தாள். ஏம்மா அவ்வளோ சொல்கிறேன்? 500 ரூபா வாங்கியிருந்தேன், இருந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்கும். பிரைஸ் எல்லாம் பாருங்கள். நன்றியற்றோர், இதெல்லாம் தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர், புறங்குருவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். கடைசி பாயிண்ட் என்ன தெரியுங்களா? செல்ஃபோனில் வச்சு தடவிக்கிட்டே இருக்கிறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டிக்கிட்டே ரீல்ஸ் பார்க்குறது. அது என்ன எடுத்து வைக்கிறோன்னு கூட தெரியாது, வாயில் வைக்கிறார். தேவ பிள்ளைகளை, சிற்றின்பத்தை இன்றைக்கி அதிகமாக நம்ம விரும்பக்கூடிய ஒரு பிசாசினுடைய ஒரு மனநிலை இன்றைக்கி வளர்க்கப்பட்டு கொண்டு, இதெல்லாம் வைரஸ், இது பாவத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள், இந்த தான் முக்கியமான விஷயம், இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள். பார்த்தா எல்லாம் பக்தியாக தெரியும், அப்படியே நல்லது பேசுகிற மாதிரியே தெரியும், ஊருக்காக உழைக்கிற மாதிரி தெரியும், சாமிக்காக அப்படியே உயிரை கொடுக்கறது மாதிரி தெரியும். இல்லை, இறைப்பற்று உடையவர்கள் போல் காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையவர்களோடு சேராத, ஓடி போயிடு. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளே, எப்படிப்பட்ட காரியங்கள் வைரஸ் உங்களுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே என்ன செய்யணும்? எதிர்த்து போராடணும். ஆன்டிபயோட்டிக் போடுறோம், எதிர்ப்பு சக்தி உள்ள மாத்திரையை போட்டு அந்த தீமையினுடைய வைரஸ் எல்லாம் நம்ம கொள்கிறோம். அதே போல் நம்ம என்ன செய்யணும்? உடனே போராடணும். போராடி அதுக்கு எதிர்ப்புறமாக நின்று நன்மைகள் செய்து நம்ம ஆண்டவருக்குள்ளே வெற்றி அடையணும். ஆண்டவரை உற்று பாருங்கள், அப்படியே பாருங்க, ஆண்டவரை பாருங்கள். இது எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக அப்படியே பளபளான்னு இருக்குது. இது எதனுடைய அடையாளம்? விண்ணகத்தில் இப்படி தான் இருக்குது, எல்லாம் ஜொலிக்க போகுது. இதை நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரோட நீங்கள் இணைந்து பயணிக்க பிள்ளைகளாக மாறினீங்கன்னா உங்கள் ஆன்மா இப்படி தான் ஜொலிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே கையை கும்பிடுங்க, ஆண்டவரை பாருங்கள். இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நற்கருணை நாதரே, இயேசுவே, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, திக்கற்ற பிள்ளையாக நின்ற எனக்கு நீர் சகாயம் தந்தீர், எனக்கு அடையாளம் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உண்மையாக பயணிக்க, உம்மோடு பயணிக்க, உண்மையின்பால் தாகம் கொண்டு பயணிக்க, என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை இப்ப நம்ம பாட போறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆண்டவர் உங்களுக்கு சகாயராய் வரப்போறார். எப்போ வருவார் தெரியுமா? நாங்கள் சொல்றதை கேட்டு நீங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றணும், இருக்கிற தீமையை விட்டு நான் வெளியில வரணும். எவ்வளோ நாளைக்கு இந்த சாக்கடையிலேயே படுத்திருப்பேன், நான் எந்திரிச்சிடுவேன். ஊதாரி மைந்தன் அப்படி நினைச்சான். நான் எந்திரிச்சிடுவேன், நான் போயிடுவேன், நான் எங்கள் அப்பாட்ட போய் என்னை மாற்றிப்பேன் சொன்னான், செஞ்சான். ஊதாரி இதோ பர்த்தமேய குருடன் இதோ ஓரமாக உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை. இதோ அவன் மேலே ஒரு கிழிந்த ஆடை அணிந்து உட்கார்ந்துருந்தான். யார் போறா? இயேசு போறார். இயேசு எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுப்பார். நம்பினவன் கத்துனான். இயேசு திரும்பி அவனை வானு கூப்பிட்டாரு. அவன் எப்படி வந்தான் தெரியுங்களா? தன் மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு. பார்த்தீங்களா? உனக்கு அடையாளத்தை இழக்க செய்திருக்கிற பாவத்தினுடைய உடையை நீ தூக்கி எறியணும். அவமானத்தை கொடுத்திருக்கிற அந்த பேச்சு தூக்கி எறியணும். இதோ உன் பேச்சு மாறணும், உன்னுடைய பார்வை மாறணும். இவனை நான் இப்படி தான் மதிப்பீடு செய்திருக்கிறேன், மாறணும். அவன் அப்படி பார்க்கட்டும், நீ அப்படி பார்க்காத. ஆண்டவர் உனக்கு விடுதலை சகாயம் செய்வார். இது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணையானவரே, எனக்கு துணை செய்யும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஜீவ ஒளி நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ. கொடுத்து ஜெபிங்க. பக்கபலமாய் இருப்பவரே, எனக்கு சகாயரே, இதோ என்னுடைய பலவீனத்தை மாற்றுகிறவரே, தனிமையினுடைய வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பவரே, ஆதரவற்ற நிலையில் இருக்கிற எனக்கு ஆறுதலாய் இறங்கி வருபவரே, என்னுடைய தீமையினுடைய கட்டுகளை உடைத்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. கொண்டாடு.
கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நிறையல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நிறையல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நிறையல்லவோ, ஜீவ ஒளி நிறையல்லவோ. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அறியாமையின் இருளிலிருந்து வெளியில் வாங்க பிள்ளைகளே. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனக்கு யாரும் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, நீங்கள் சொல்லவே முடியாது. கடவுள் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்துக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க. ஒரு இங்கே ஆண்டவரை விட்டுட்டு வேறு எங்கேயோ போகிறீங்க, வீட்டில் ஏதாவது மந்திர தந்திரத்தை வச்சுருக்கிறீங்க, போய் மந்திரம் போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறீங்க. ஐயோ பிள்ளைகளே, கடவுளுக்கு நீ சொல்கிற நியாயம்லாம் தேவையில்லை. அவர் நீதிமான். அவருடைய நியாயத்துக்கு முன்னாடி நின்னால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் பைபிளில் செயல்படுவதற்கு தேவையற்றது தீமையானது விலக்கு, தேவையுள்ளது எடுத்து வச்சுக்கோ, ரெண்டையும் செய்யணும், ரெண்டையும் செயல்படுத்தணும். நீங்கள் அதை செயல்பாட்டுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். செயலாற்ற அழைப்பு தருகிற இறைவார்த்தைகள் நிறைய இருக்குது பாருங்கள். இது நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 7:26, நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். செயல்பட்ட ஒவ்வொருவரும் பாறையின் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். பார்த்தீங்களா? அப்போ வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் பிசாட்டு இறங்கி போயிட்டீங்கன்னாக்க அதில் நீங்கள் இந்த பலவீனர்களாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். பாருங்கள், 1 யோவான் 3:10 சொல்லுது பாருங்கள். நேர்மையாய் செயல்படாதவரும், நேர்மையாய் செயல்படாதவரும், தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. அவன் அன்பு செலுத்தினானா நான் செலுத்துவேன், அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன். இல்லை இல்லை, அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் உன் கணக்கு ரைட்டாக இருக்கணும். அவன் கணக்கு தப்பாக இருந்தால் கடவுள்கிட்ட அவன் கணக்கு கொடுக்கணும். நீ அவன் கணக்கு தப்பாக இருக்குன்னு நீயும் கணக்கு தப்பாக போட்டீன்னா, அவன் அடித்தான் நான் அடித்தேன், இது கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் அல்ல. அவன் கணக்கு தப்பாக இருந்தாலும் உன் கணக்கு ரைட்டாக இருக்கணும். ஆண்டவர் உன் கணக்குக்கு தான் உனக்கு பதில் சொல்ல போகிறார். அவன் செஞ்ச ஆண்டவரே, அதனால் நானும் செஞ்சேன். அவன் திட்டுனா நானும் திட்டுனேன். இல்லை, ஆண்டவர் உன்னை சோதிக்க அழைக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அடுத்தவரிடத்தில் சகோதர சகோதரத்தில் அன்பு செலுத்தாத எவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். அப்போ நீங்கள் கடவுளின் பிள்ளைகளா பிசாசின் பிள்ளைகளா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு 2:17 சொல்லுது பாருங்க. அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். அப்போ உயிரில்லாத விசுவாசத்தை கொண்டுட்டு நீ ஆண்டவருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அது தன்னிலேயே உயிருள்ளதாய் மாறணும். அப்போ உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தான் மாற்றிக்கணும். குருக்கள் இங்கேருந்து உங்களுக்குள்ளே வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் உனக்குள்ளே பூந்து வேலை செய்ய முடியாது. யூதாஸ் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் அவன் கையை பிடிச்சி இழுக்கவே முடியல, அவனை காப்பாற்ற முடியல. காரணம், அவனுக்குள் இருக்கிற அந்த ஆவி சுதந்திரத்தின் ஆவி.
உனக்குள்ள இருக்கிற ஆவி சுதந்திரத்தின் ஆவி. கடவுள் உள்ள பூந்து மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். சொல்லி கொடுப்பாரு, இதெல்லாம் செய்யி, உன்னை மாற்றிக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு. நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:22 சொல்லுது பார்த்தீங்களா? இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு போய் ராத்திரி சாப்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உண்மையாக கடவுளுடைய பாதையில் நடக்கிறீங்களா? கடவுள் சொல்கிறபடி செயல்படுறீங்களா? யோசித்து பாருங்கள். என்னென்ன செய்கிறீங்க? நம்ம பல நேரம் என்ன செய்கிறோன்னா கேட்டுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் ஆன்மீக வழிபாடு முடிஞ்சிருச்சு, இனிமேல் உலகம் இல்லை. ஏன் குடிக்கிறீங்க? பிள்ளைகள் மனைவி குடும்பம் சீரழிந்து கிடக்கிறது, குடும்பம் அவமானப்பட்டு கிடக்குது. நான் இதை குடிக்காமல் இருக்க முடியல. முயற்சி பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. அவமானத்தை நான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். என் வாயில் திறந்தனா கெட்ட வார்த்தை வரும். ஏன் நீங்கள் இப்படி பேசணும்? பொய் பேசுவேன். ஏன் பேசணும்? யோசித்து பாருங்க. ஒரே நாளில் நம்ம ஜெயிக்க முடியாது. முயற்சி உங்களை கடவுள் வெற்றியாக்கி தருவார். பாருங்க, மத்தேயு 7:21 நான் சொன்ன வார்த்தை வந்திருக்கு. ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். பார்த்தீங்களா? அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர் சொல்கிறார், இறையாட்சி உங்கள் நடுவே இருக்கிறது, இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. அப்போ நீங்கள் நிற்கிற வீட்டுக்குள்ளே இறையாட்சியினுடைய அடையாளம் தெரியணும். நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு சந்தோஷம், நீங்கள் நிற்கிற இடத்துல ஐயோ அந்த அம்மாவா, அவங்க வந்து பேசினா நல்லா ஆறுதலாக பேசுவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களோட. ஐயோ அந்த பொம்பளை வருதா, ஐயோ அது வாயில் விஷமாக கொட்டும், உள்ளே போ, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கொள்ளக்கூடாது இல்லையா? ஐயோ அவன் வரான்டா, அவன் இந்த வாயை திறந்தான்னா புழுத்து தள்ளுவான் எதையாவது. பாருங்கள், அந்த தீமையினுடைய அடையாளங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறார், கனி கொடுக்க வாய்ப்பளிக்கிறார். நீங்கள் மிகுந்த கனி தந்து, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஏதோ 1-2 செஞ்சுட்டு நம்ம அப்படியே வாழ்கிறதில்ல. நீங்கள் மிகுந்த கனி தந்து, 2வது வார்த்தை சொல்லுது, என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவங்க மாட்சி கொடுக்குறாங்களா, இவங்க மாட்சி கொடுக்குறா, அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. நீ இந்த அடையாளத்துக்குள்ளே நில்லு, நீ கனி கொடு, நீ சீடனாயிரு. இது 2ஐயும் செஞ்சால் போதும். கடவுளை நீ மாட்சிப்படுத்துறீங்க, மாட்சிப்படுத்துகிற பிள்ளைகளை அவர் மாட்சிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிற ஒரு ஆசீர்வாத நேரம் இந்த நேரம். துணிந்து பாடுவோம். இறைவன் உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். இவ்வளோ நேரமாக காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். அவர் உங்களை நிரப்ப போகிறார். நீ கேட்கணும், அப்படியே சோர்வாக நிற்கக்கூடாது. இறுதி ஜெபம் இதோ. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். எதற்காக வந்தேனோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயி நிலத்தில் விதையை விதைக்கும் பொழுது நெல்லை விதைச்சா நெல் வரணும், அதுதான் வெற்றி. கோதுமை விதைச்சா கோதுமை கிடைக்கணும். அதே போல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் விதைச்சிருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? போராடணும். இயேசுவே என்னை விட ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விட மாட்டேன் நீ கேட்கணும். அது உன்னுடைய பாடல், உன்னுடைய ஜெபத்தில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். துணிந்து பாடி ஜெபிப்போமா? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை ஆண்டவரிடத்திலே உண்டு. ஒப்பு கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிற தீமையின் கட்டுகள் என்னென்ன ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த கட்டுகளை அவிழ்த்து விட எனக்கு ஆசீர்வதிங்க, பலந்தாங்கன்னு கேளுங்க. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும்.
இயேசுவே தேவா தேவா நாவை திறந்து எல்லோரும் தேவா தேவா. ஆம் ஆண்டவரே, எழுப்புதல் தீ பிள்ளைகளுடைய இதயத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் புது படைப்பாய் மாறுவார்களாக. திருச்சட்டத்திற்கு உட்பட்ட அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே எழுந்து பிரகாசிப்பார்களாக. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அநேகருடைய கட்டுகளை உடைத்தெறிந்தார். பிசாசின் கட்டுகளை ஆண்டவர் ஒரே வார்த்தையினாலே உடைத்தெறிந்தார். நோயின் கட்டுகளை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். இதோ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது உங்கள் கட்டுகளை உடைக்க ஆண்டவர் சுத்தமாய் இறங்கி வருவார். ஒப்பு கொடுத்து ஜெபி, ஒப்பு கொடுத்து ஜெபி. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கண்களை மூடி எல்லாம் பாடுங்க. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கண்களை மூடி துதி. கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கண்கள் மூடி இயேசுவை கூப்பிடு. இயேசுவே, கட்டப்பட்ட நிலைகள் உடைக்கப்படணும். இயேசுவே கூப்பிடு. இயேசுவே கூப்பிடு. விடுவிப்பாரே கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன் அசட்டை செய்யாத மனநிலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு. கண்களை மூடி. இயேசு ஆண்டவர் உனக்காய் இறங்கி வருவார். தூய ஆவியின் வல்லமையை உன் மீது பொழிவார். திக்கற்ற உனக்கு ஆண்டவர் திடன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த இடத்திலே பிள்ளைகளை ஆவிக்குரிய வல்லமையால் நிரப்புகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலன் இழந்து வந்த 7 நபர்களை ஆண்டவர் இங்கே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடி பிரச்சனை, கடன் பிரச்சனை என்று குடும்பத்திலே பொருளாதார தடைகள், சமாதானம் இல்லாத தடைகளோடு வந்திருக்கிற இதோ 15 குடும்பத்தினரை ஆண்டவர் 19 குடும்பத்தினரை ஆண்டவர் விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இதோ தன்னுடைய தேர்வுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற 2 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, விடுதலையின் தெய்வமே, பிள்ளைகளை அன்பு செய்கிறவரே, இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதோ இந்த இடத்துல நோயுற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற 3 பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதிலே ஒருவருக்கு சுகம் கிடைக்கிறது, இருவருக்கு ஆண்டவர் துன்பத்தை தாங்குகிற பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்திலே ஆண்டவர் தொழில் சார்ந்த கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிக்கிற 2 நபர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பயந்து கிடக்கிற 70க்கும் மேற்பட்ட பெற்றோர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அந்த பிள்ளைகளுக்காக நீ ஜெபி, அந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ இன்னும் பலவிதமான ஜெப கருத்துகள் ஆண்டவருக்கு முன்பாக எழுந்த வண்ணமாய் இருக்கிற வழக்குகள், இதோ வீட்டிலே பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், திருமண காரியங்கள், இதோ குழந்தை பாக்கியத்தின் தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இதோ நீங்கள் வீட்டில் போய் நன்றி கூறி செபிங்க. அந்த காரியத்துக்காக நன்றி கூறி செபி. இதை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்காது. என் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிற பொழுது நீங்கள் இங்கே ஜெபித்த காரியத்தை ஆண்டவர் வெற்றியாய் உங்களுக்கு வழிநடத்தி தரப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாய் நடத்தி தரப்போகிறார். இதோ ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார். தன் பிள்ளைகள் கேட்கிற பொழுது இதோ ஆண்டவர் அதை மாற்றி தர மாட்டார். ஒரு பிள்ளை தந்தையிடத்திலே அப்பத்தை கேட்டால் தந்தை கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ? ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் இருக்கிற நீங்களே நன்மையானவைகள் செய்ய கற்று வைத்திருக்கிற பொழுது என் விண்ணக தந்தை எவ்வளவு நன்மை செய்வார். இதோ உன் கண்ணீரை தோல்பைகளில் சேர்த்து வைத்திருக்கிறார். என் கையில் நீ அழகிய மணிமுடி, என் கரத்தில் நீ அரச மகுடம் என்று சொன்னவர். புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய். இதோ புதிய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாழ்பட்டது என உன் வீடு அழைக்கப்படாது. புதிய பெயரால் நீ அழைக்கப்பட போகிறாய். ஆண்டவரே, இங்க இருக்கிற அநேக பிள்ளைகளை நீர் இந்த ஆசீர்வாதமான வேளையில் ஆசீர்வதித்தீரப்பா. வார்த்தையின் வல்லமையினால் ஆசீர்வதித்தீர். பிள்ளைகள் நன்மைகளை விதைக்கிற பொழுது அவர்கள் நன்மையை அறுக்க போகிறார்கள். இந்த கிருபை நீர் கொடுக்கிற வல்லமை, அதற்காக நன்றி செலுத்தி தேவ ஆசீர்வாதத்துக்கு முன்பாக பிள்ளைகளையும் அவருடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை ஆமென். விளந்தாட்படியிடுவோம் மாண்பியர் கீதம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா,
இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் கைகளை அசைத்து நன்றி இயேசுவே சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே. கைகளை அசைத்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.